இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து என்னோடய மெனுவில் புதினா சாதம், நூடுல்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரசம், பாவக்காய் பொரியல் வந்து என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். அது ரொம்ப பெரிய வீடியோ, அப்படியே பார்த்துக்கோங்க. அப்புறம் மோர், அப்புறம் வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு, சாதம். இன்றைக்கி என்ன குழம்பு செய்ய போகிறேன்னா அந்த குழம்பு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க, காய்கறி போட்ட பசிப்பருப்பு குழம்பு பாருங்கள். அவன் அங்கே இருக்கிறான், அப்படியே பார்த்துக்கோங்க. எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன் வாங்க. காயெல்லாம் எல்லா காயும் வெட்டிக்கோங்க, நல்லா வதக்கிடுங்க. பெரிய வேலை குக்கர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆமாம், இது வந்து முள்ளங்கியை வந்து தேங்காய் எண்ணெயில் வதக்கி வச்சிங்கன்னா அந்த முள்ளங்கி ஸ்மெல் வராது. அதை அப்படியே பார்த்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகா போடுங்க, தக்காளி போடுங்க. அப்புறம் எல்லா காயும் வெட்டி போட்டிருக்கேன். பூசணிக்காய், கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஒன்றும் போடலை, சாம்பாருக்கு போடுவேல அந்த மாதிரி தான். எல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய குழிக்கரண்டியில் சாம்பார் தூள், சக்தி சாம்பார் தூள் தான் போட்டிருக்கேன். நான் இல்லாட்டினா எங்கள் ஊரில் அரைப்போமே நீலகிரியில், அதை போட்டுக்குவேன். எல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. பாசிப்பருப்பு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன், அதை எடுத்து அதில் போட்டு நல்லா கொதிக்கும் போது தாளித்து ஊற்றிடுங்க. சூப்பராக இருக்கும். உப்பு போடுங்க, மறந்துட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம்.